நீங்க பாத்தீங்கன்னா அண்மையெல்லாம் மழை பெஞ்சது. இந்த மழை பெய்கின்ற பொழுது மிக்ஸாம் புயல் வந்தது. புயல் வந்தது, காத்தடிக்கல, சென்னை மாநகரம் தப்பிச்சுக்கிட்டு. இல்லைன்னா இந்த ஆட்சியில வர்தா புயல் மாதிரி வந்துருதுன்னு வச்சுக்கங்க, சென்னைமே காணாம போயிருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் துன்பப்பட்டிருப்பாங்க. அதான் மழையோட போயிட்டது. அந்த ஒரு நாள் மழைக்கு இன்றைய முதலமைச்சர் புலம்புன்னு புலம்பிட்டார். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர்கள் இவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இவர் மற்றவர்கள் மீது பழி சுமத்தி இவர் தப்பிக்க பார்க்கிறார். ஓட்டு போட்ட மக்களுக்கு, இந்த மாநகர மக்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது நேசக்கரம் நீட்டி அவர்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதி என்பதை செய்து கொடுத்திருந்தா ஒரு சிறந்த ஆட்சி, சிறந்த முதலமைச்சர். அதையெல்லாம் கிடையாது. அவர் மட்டுமா, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர், இங்க இருக்கின்ற அமைச்சர்கள், அதன் துறையுடைய அமைச்சர்கள் அவர்களெல்லாம் எப்படி பேசுவார் என்பதை இந்த எல்இடியில பாருங்க. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. 99% இப்படி முதலமைச்சர் மேயர் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மக்கள் என்ன கருத்து சொன்னாங்கன்னு அந்த எல்இடியில பாருங்க. தம்பி கொஞ்சம் ஒதுங்கப்பா. எவ்வளவு அழகா சிம்பிளா நம்ம சொல்லிட்டாங்க. இந்த ஆட்சியினுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கின்றது என்று அந்த பொதுமக்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படையா சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் ஆட்சியுடைய நிர்வாக கோளாறு. அதனாலதான் சொல்றேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டிருக்காங்க. அதோடு இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு உதவி செய்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அவர்கள் மக்களை வஞ்சித்தார்கள் என்பதை இந்த எல்இடி மூலமா பாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.